உடையார் பாகம் 3 132வது அத்தியாயம் தொடர்கிறது. அரசரிடம் போய் நலம் விசாரிப்பது கூட தவறா? இல்லை, அதில் தவறேதும் இல்லை. ஆக ஒரு 11 பேர் கொண்ட அந்தணர் குழு ஒன்று அரசருக்கு எதிரே போய் அவர் நலமாக இருக்க பிரார்த்தனை செய்தால் என்ன? செய்யலாம். ஆனால் இளவரசர் ராஜேந்திரர் பற்றி பயமாக இருக்கிறது. ஈசான பண்டிதர் வருவதாக சொன்னாரே, அவர் பின்னால் போய் கொள்ளலாம் என்று நினைத்தோமே. ஈசான பண்டிதர் வரவில்லை. கரூர் தேவர் தஞ்சையில் இருப்பதால் அவர் வர தயங்குகிறார் என்று பேச்சு இருக்கிறது. அது உண்மையாக இல்லாமலும் இருக்கலாம். ஈசான பண்டிதர் ஏதேனும் ஒரு காரணம் சொல்லி தஞ்சைக்கு வருவதை தவிர்த்துவிட்டார். குடந்தையில் இருக்கிற பழையாறைக்கு சந்திரமல்லி வந்திருக்கிறாராமே. பழையாறைக்கல்ல, தஞ்சைக்கே வந்தாகிவிட்டது. பெரிய மூங்கில் வேலி கட்டி நடுவில் குடில் அமைத்து உள்ளூர்க்குள்ளேயே மான் மயில்கள் எல்லாம் விட்டு செடி கொடிகள் நட்டு நந்தவனம் உண்டாக்கி அங்கே குடில் அமைத்திருக்கிறார்கள். அவரிடம் போய் பேசலாமா? ஏன் வம்புக்கு அலைகிறீர்கள்? இல்லை, அவர் பௌத்த மதத்தை துறந்துவிட்டு வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அப்படியென்றால் சனாதன தர்மத்திற்கு திரும்பிவிட்டார் என்றல்லவா அர்த்தம்? வந்தவருக்கு வாழ்த்து சொல்லலாமே. இல்லை, அவர் எந்த தர்மத்தையும் தான் சார்ந்து வரவில்லை என்றும் சித்த புருஷர்களின் வழியே நிற்பவர் என்றும் யோகம் செய்பவர் என்றும் தெரிவித்திருக்கிறார். எனவே அங்கு போய் நிற்பது பல்வேறு சங்கடங்களை ஏற்படுத்தும். நமக்கா? இல்லை, சக்கரவர்த்திக்கு, இளவரசருக்கு. அப்போது யாரை பார்த்தால் நல்லது? பிரம்மராயரை போய் பார்ப்போமா? வேறு வினையே வேண்டாம். எல்லோர் கையிலும் வேலோ வாளோ கொடுத்து என்னுடைய படையில் சேர்ந்து விடுங்கள் என்று சொல்வார். அந்தணன் வாள் தூக்கக்கூடாது என்று எங்கே சொல்லியிருக்கிறது, எந்த இடத்தில் சொல்லியிருக்கிறது என்று கேள்வி கேட்பார். நமது பரசுராமர் யார்? சத்திரியரா? துரோணர் யார்? அரச குலமா? என்று குறுக்கு சால் பாய்ச்சுகிறார். குறுக்கு சால் என்றால் என்ன? ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஒழுங்காக தண்ணீர் போய்கொண்டிருக்கும் போது அதை வெட்டி தன் பக்கம் திருப்பிக் கொள்வது குறுக்கு சால். வேறெங்காவது போக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உம்மை திசை திருப்பி தன் பக்கம் இழுத்து கொள்ளுவதுதான் தன் பணி. அரசர் கோயிலுக்கு வரும்போது நாம் போய் நின்று கொண்டால் என்ன? இல்லை, அது சிவாச்சாரியார்களுக்கு பிடிக்கவில்லை. நம்முடைய குலமாக இருந்தாலும் இந்த இடத்தில் அவர்கள்தான் முன்னிலை வகிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். வேதம் சொல்கிறவர்கள் விலகி இருக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள். அரசர் வரும் போதும் இருக்கும் போதும் போகும் போதும் அவரை சுற்றி சிவாச்சாரியர்கள்தான் இருப்பார்களே தவிர உம்மை போன்ற சதுர்வேதிகளுக்கு நெருங்கக்கூட வாய்ப்பு இருக்காது. ஏனெனில் சிவாச்சாரியார்களை நீங்கள் உங்கள் அருகே சேர்ப்பதே இல்லை. அவர்கள் வேறு விதமான அந்தணர்கள் என்றே நீங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள். வேதங்கள் சொல்லுவதே வாழ்க்கை என்று அழுத்தமாக அமர்ந்திருக்கிறீர்கள். அதனால் சிவாச்சாரியார்கள் உங்களை அண்டவிடப் போவதில்லை. ஏன் இவ்வளவு இழிவாய் போய்விட்டது நம்முடைய அந்தண குலம்? ஒருவர் கவலைப்பட்டார். அப்படியெல்லாம் சொல்வதற்கில்லை. நல்ல கொழுத்த மீன் வரும் அளவும் கொக்கு மற்ற மீன்களின் அசைவை பார்த்து கொண்டே இருக்கும். ஒற்றை காலில் நின்றபடி. ஒருவர் சொல்ல எல்லோரும் அமைதியாக வெவ்வேறு திக்கில் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த அந்தணர் கிராமம் நோக்கி ஒரு கருப்பு குதிரை உள்ளே வந்தது. வைணவதாசன் அந்த கருப்பு குதிரையை ஓட்டி வந்தார். குதிரையின் மீது கம்பளி போடப்பட்டு இருந்தது. குதிரையின் கடிவாளத்திற்கு தோளுக்கு பதிலாக நாணலால் முறுக்கி செய்யப்பட்ட கயிர்கள் இருந்தன. 3 கால் பின்னலாய்
இருக்கப்பட்டிருந்த அந்த புல் சேணம் உறுதியாகவும் பளபளப்பாகவும் கருப்பு நிற குதிரைக்கு மஞ்சள் கோடு இட்டது போன்று கம்பீரத்தோடு இருந்தது. வந்துவிட்டான் ஐயா வேவுகாரன். ஒரு அந்தணர் வேண்டுமென்றே உரக்க கத்தினார். ஆனால் வைணவதாசன் மிரளவில்லை. ஆமாம், வேவுகாரன்தான். ஆனால் உன்னை பற்றியோ உன் மனைவியை பற்றியோ வேவு பார்க்க வரவில்லை. சோழ தேசத்தின் நலனுக்காக நீங்களெல்லாம் சௌக்கியமாக அமர்ந்து சாப்பிட வேண்டும் என்பதற்காக வெளிதேசத்தில் வேவு பார்க்கிறேன். என்ன விஷயம்? என்ன தகவல் சேகரிக்க இந்த பக்கம் வந்திருக்கிறீர்? இன்னொரு அந்தணர் மடக்கினார். உங்களிடமிருந்து எனக்கு எந்த தகவலும் வேண்டாம். உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்திருக்கிறேன். என்ன? தஞ்சையை சுற்றியுள்ள பிரம்மதேசத்தில் அந்தணர்களாக வாழும் உங்களை விட குடந்தையில் உள்ள அந்தணர்கள் கூர்மையானவர்கள். குடந்தைக்கு அருகே உள்ள கருமாரி சேரிபுரத்தில் இளவரசர் உள்ளே நுழைந்து அவர்களுக்கு வேண்டுவன செய்வதாக வாக்களித்து அவர்களோடு உட்கார்ந்து விருந்துண்டு மகிழ்ந்து பேசி அந்தணர்களை புறக்கணித்து போனது பற்றி நொந்து போய் அதே சமயம் சூழலை முற்றிலும் புரிந்து கொண்டு சக்கரவர்த்திக்கு ஓலை அனுப்பியிருக்கிறார்கள். சோழ தேசத்தின் முக்கிய பிரச்சனைகள் சிலவற்றை சக்கரவர்த்தியோடு உட்கார்ந்து பேச வேண்டுமென்று அனுமதி கேட்டிருக்கிறார்கள். சக்கரவர்த்திக்கு எப்போது இயலுமோ அப்போது கூப்பிட்டால் போதும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதம் சதய நட்சத்திரத்தில் சக்கரவர்த்திக்காக ஆயுள்ஷேம ஹோமம், ஆவகந்தி ஹோமமும் மிருத்யுஞ்சய ஹோமமும் செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த நாளில் பிராமண போஜனமும் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் செய்ய இருக்கிறார்களாம். இதை தவிர வைணவதாசன் சொல்லிவிட்டு அமைதியாய் அந்தணர்களின் முகத்தை பார்த்தான். என்ன? மிக முக்கியமான விஷயம் சொல்லுவது போல் தயங்கினான். சொல்லு, இதை தவிர. ஒரு அந்தணர் வைணவதாசனை தூண்டினார். இது தவிர வருடத்திற்கு 16 யாதவ இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு எழுதவும் படிக்கவும் சொல்லித்தரும் பணியை மேற்கொண்டிருப்பதாகவும் செய்திருக்கிறார்கள். இந்த தகவலை தான் சொல்ல விரும்பினேன். கெட்டிக்காரத்தனம் தெரிகிறது. ஆனால் அரசருக்கு இந்த செய்தி போய் சேர்ந்து விட்டதா? அரசர் எப்போது குடந்தை அந்தணர்களை சந்திக்கிறார்? இல்லை, உங்கள் பக்கம் அதிர்ஷ்ட காத்து இல்லை. அரசர் அந்த ஓலையை படிக்கவில்லை. இப்படி 16 பேருக்கு எழுதவும் படிக்கவும் சொல்லித் தருகிற செய்தி அரசருக்கு போய் சேரவில்லை. சந்திக்க வேண்டும் என்று விரும்பியது மட்டும் சொல்லப்பட்டது. இப்படி வடிகட்டி செய்தியை சொல்லிவிட்டாயே. வடிகட்டியெல்லாம் சொல்லவில்லை. செய்தியை சொல்ல ஆரம்பித்தவுடன் அரசர் அதை புறக்கணித்துவிட்டு வேறு வேலைக்கு போய்விட்டார். நேரங்கெட்ட நேரத்தில் பேசிவிட்டார்களா? அப்படியல்ல, நேரம் தெரிந்துதான் பேசினார்கள். பேசக்கூடாதவர்கள்தான் பேசிவிட்டார்களா? இல்லை, யார் பேச வேண்டுமோ அவர்கள் பேசியும் பலனில்லாது போய்விட்டது. யார் பேசினார்கள்? பஞ்சவன் மாதேவி. போயிற்று போ. ஒரு அந்தணர் அழுத்து கொண்டார். பஞ்சவன் மாதேவி சொல்லியே ஒரு விஷயம் எடுபடவில்லை என்றால் வேறு யார் சொல்லி எடுபடும்? நமக்கு போராத காலம் என்று சொன்னது சரிதான். முகத்தை தூக்கி வைத்து கொண்டார். முகத்தை தூக்கி வைத்து கொண்டால் உங்கள் குலத்திற்கு நல்லது விளைந்து விடுமா? நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? யோசிக்க வேண்டாமா? அதற்கு தான் நீ வந்து விட்டாயே. என்ன செய்ய வேண்டுமென்று நீ சொல்ல விரும்புகிறாய்? ஐரை இட்டு வரால் வாங்குவது என்று ஒரு பழமொழி உண்டு. எங்களுக்கு மீன்களை பற்றி தெரியாது, நேரடியாக பேசுங்கள். இன்னொரு அந்தணர் வேகமாக வைணவதாசனை கேட்டார். வைணவதாசனுக்கு முகம் மாறவே இல்லை. அரசருக்கு கொடுக்க உங்களிடம் எதுவும் இல்லையா? எனக்கு தெரிந்துவிட்டது, எனக்கு தெரிந்துவிட்டது, ஒரு அந்தணர் கூவினார். எல்லோரும் அவரை பார்த்தார்கள்.
இந்த வைணவன் வரி கட்ட வேண்டும் என்று சொல்வதற்காகவே இவ்வளவு தொலைவு குதிரையில் வந்திருக்கிறான். அப்படியா, வரியா கட்ட வேண்டும் என்று சொல்கிறாய்? எல்லா அந்தணர்களும் பரபரத்தார்கள். பல தலைமுறைகளாக ஒரு நெல்மணி கூட அவர்கள் வரியாய் சக்கரவர்த்திக்கு, சோழ தேசத்திற்கு, அரசர்களுக்கு செலுத்தியதே இல்லை. கோயில் பராமரிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பராமரிக்க அதிக செலவில்லை. அதற்கு விடப்பட்ட நிலங்களெல்லாம் இறையலியாக நிபந்தங்களாக தரப்பட்டவை. உழுகின்ற வேளாளர்களுக்கு கூலி கொடுத்துவிட்டால் போதும். அந்த கூலியும் எவ்வளவு என்று அவர்களே முடிவு செய்வார்கள். கூலிகள் இடத்திற்கு தகுந்தாற்போல் மாறுபடும். கிராமத்தை சுற்றிலும் வேளாளர்களும் விளைநிலங்களும் இருந்தன. அவைகளுக்கு அரசர் வரி விதிக்கின்றார். அதிகாரிகள் காத்திருந்து வரியை வாங்கி போவார்கள். நல்ல விளைச்சல் இருந்தபடியால் வரி விதிப்பு பெரிய சுமையாக தெரியாமல் இருந்தது. வேறெங்கோ வேலைக்கு போவதை விட ஊரில் இருக்கும் அந்தண நிலங்களில் வேலை செய்வது சௌகரியமாக இருந்தது. கலப்பையை பிடித்து, மாடு பிடித்து, சேற்றில் காலூன்றி இந்த அந்தணர்கள் உழவில்லையே தவிர விவசாயம் பற்றி சகலவிதமான விஷயங்களும் அவர்களுக்கும் தெரிந்திருந்தன. மாடு சிலிர்ப்பதை வைத்து அது கர்ப்பமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். செந்நெல்லை கட்டாந்தரையில் பரப்பி முகர்ந்து பார்த்து இதை எடுத்துக்கொண்டு போய் விதை என்று சொல்வார்கள். இந்த நெல் வேண்டாம், இதில் கணமில்லை என்பார்கள். கைக்கோளை சேற்றில் ஊன்றி உழுதது போதும் என்பார்கள். மடை திறக்காதே, இரவு நல்ல மழை பெய்யும். நாற்றாங்காலுக்கு புன்னை மரத்து தழைகளை வெட்டி போட்டு பிரட்டி பிரட்டி உழுது வை. வேப்பம் புண்ணாக்கு போடு, பயிரை பூச்சியே தாக்காது என்பார்கள். வாழை பற்றியும் கரும்பு பற்றியும் பழத்தோட்டங்கள் பற்றியும் தென்னைகள் பற்றியும் அவர்களுக்கு தெளிவான அறிவு இருந்தது. வெயில் அதிகமாக இருக்கிறது, புழுக்கம் இரவில் மிகுதியாக இருக்கிறது, பூச்சிகள் எம்பி எம்பி பறக்கின்றன, இன்னும் 12 நாழிகையில் மழை பெய்யும் என்று அடித்து சொல்வார்கள். ஒரு மேகம் கூட இல்லையே என்று வானம் பார்த்து வேளாளர்கள் பேச, தும்பிகளை வைத்து சொல்கிறேன், மேலே பார்க்காதே, ஒரு நாக்கண்ணு வெள்ளத்தை திண்ணையில் ஓரமாய் வை. எறும்புகள் இழுத்து கொண்டு போகின்ற வேகத்தை பார். இதை வைத்தும் சொல்கிறேன், கடலுக்கு நடுவே புயல் மையம் கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். 2 நாழிகையில் காற்று பலப்படும். காற்று பலத்தால் மேகங்கள் ஊருக்குள் நுழைந்துவிடும். நான் சொன்னது போலவே நெல் முனையளவும் பிசகாமல் நடைபெறும். அன்று இரவு மடை திறந்தால் பயிர்கள் சேதமாகி இருக்கும். எல்லா மடைகளையும் அழுத்தி சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கற்கள் வைத்து கெட்டித்து விட்டு நடந்து வீட்டிற்கு போக தூறல் ஆரம்பிக்கும். இரவு முழுவதும் கடும் மழை பெய்யும். மறுநாள் வேளாளர் குடியிருப்புக்கு அருகே வந்து அந்தணர் உரக்க கத்துவார். நான் சொன்னபடியே நடந்தது பார்த்தாயா? மடை திறந்திருந்தால் என்ன கதி ஆயிருக்கும்? காற்றை கவனிக்க கற்றுக்கொள் என்று சொல்வார். கற்றுத்தர மாட்டார். சுந்தர சோழர் காலத்திலும் உத்தமர் சோழர் காலத்திலும் கர்வம் கொப்பளிக்க பேசிய அந்தணர்கள் இப்பொழுது மாறிவிட்டார்கள். மென்மையாக பேசுகிறார்கள். அருகே வந்து நலன் விசாரிக்கிறார்கள். மறவர் படைகளை கண்டால் ஜெய விஜயி பவ என்கிறார்கள். அதே சமயம் விலகி இருப்பதையும் மிக கவனமாக செய்கிறார்கள். அடுத்தபடி என்ன செய்வது என்று தடுமாறுகிறார்கள். வைணவதாசன் எல்லா அந்தணர்களையும் முகம் பார்த்து அந்த முகங்களை ஞாபகத்தில் தேக்கி வைத்து கொண்டான்.